உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு மாத காலங்களே இருக்குன்னு சொல்லலாம். ஏனென்றால் தை பிறந்தால் வழி பழகும் சொல்லுவாங்க. பொங்கல் தினம் அப்படின்னாலே தமிழர்கள் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷம். அந்த பொங்கல் தினத்தன்று பார்த்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்களில் குறிப்பாக அந்த மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த உலக புகழ்பெற்ற ஒரு போட்டியாக இருக்குது. அப்படி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய காளைகளும் மாடுபிடி வீரர்கள் குறித்து தான் அந்த செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒரு களத்தில் போய் ஒரு ஜல்லிக்கட்டு காளை விளையாடுவதற்கு முன்பு அந்த வருடம் ஃபுல்லாக எவ்வளோ நாட்கள் அந்த காளைகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்கன்றது பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாடுபிடி வீரர்களும் இந்த களத்தில் இறங்கி இந்த காளைகளை அடக்குவதற்கு அவங்க எடுக்கக்கூடிய பயிற்சிகளும் பார்க்கும்போது இரத்த காயங்களுடன் இந்த பயிற்சிகள் எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு வீரமான விளையாட்டாக தான் நமக்கும் பார்க்கும்போது தோன்றும். அப்பேற்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு காளையை களத்தில் இறங்கி விளையாடுவதற்கு முன்பு இந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு என்னென்ன மாதிரி உணவுகள்லாம் வழங்குறாங்க, என்னென்ன பயிற்சிகள்லாம் அளிக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்முடன் ஜல்லிக்கட்டு காளையோட உரிமையாளர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம். பொதுவாக ஒரு ஜல்லிக்கட்டு காளை களத்தில் இறங்கி விளையாடுவதற்கு முன்பாக நீங்கள் அந்த காளைக்கு பயிற்சி அளிப்பதோட சரி என்னென்ன மாதிரி உணவுகள் வழங்குறீங்க? பொதுவாக நான் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்க மாநில பொதுச் செயலாளர் கோட்டமேடு ராஜாஜி பேசுகிறேன். மாடை தயார் பண்ணுறதே ஒரு தனி கலை. நாங்கள் உணவு மாடுக்கு ரொம்ப மற்ற சாதாரண மாடுகளுக்கு மாதிரி கொடுக்கறதில்ல. இதுக்கு ஸ்பெஷலான உணவு நம்ம கொடுக்குறோம். கம்பு, சோளம், மக்காச்சோளம், பருத்தி விதை, இந்த மாதிரி ஒரு 16 வகையான தீவனங்களை அரைச்சி அதோட தவிடு இதை கலந்து நாங்கள் டெய்லி மாட்டுக்கு 3 வேளை வச்சு சோள நாற்று இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு நாங்கள் இது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஜல்லிக்கட்டு களத்தில் இறங்கி காளை விளையாடுவதற்கு எத்தனை நாட்கள், குறிப்பாக இப்போ அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் உங்கள் காளை இழக்கிறோம்னா எத்தனை நாட்கள் நீங்கள் பயிற்சி அளிப்பீங்க? பொதுவாக நாங்கள் எப்பயுமே டெய்லி நடைப்பயிற்சின்றது டெய்லியுமே இருக்கும். நைட்டு நம்ம பையங்க இருக்காங்க பிடிச்சிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் மாடை நட பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த ஜல்லிக்கட்டு டைங்களில் நீச்சல் பயிற்சி அதிகமாக கொடுப்போம். நீச்சல் பயிற்சி, மண்ணு குத்தும் பயிற்சி, இந்த மாதிரி நடையில் ஓட விடுற பயிற்சி, கொஞ்சம் பாட்டு உடம்பை ரெடி பண்ணுவோம் மாட்டுக்கள். சார் நீங்கள் சொல்லுங்கள், பொதுவாக இந்த காளையுடன் இந்த உறவுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா ஒரு வளர்க்கக்கூடிய உரிமையாளர் பார்ப்போம். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஜல்லிக்கட்டு காளை குறிப்பாக தென் மாவட்டங்களில் வளர்க்கக்கூடியது எப்படி, அதுக்கு என்னென்ன மாதிரியாக பாரம்பரியமான விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க? தன்னுடைய பிள்ளையை எப்படி ஓட்டப்பந்தயத்துக்கு எந்த அளவுக்கு ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடி பண்ணுறோமோ அது மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டுடைய காளைகளை தன்னுடைய பிள்ளையை எப்படி ரெடி பண்ணுறோமோ அது மாதிரி தன்னுடைய பிள்ளைகள் போல காளைகளை ரெடி பண்ணுறோம். ஏன்னா ஒரு மாடை வளர்க்குறோம், இதை ஒரு மண்ணை ஊரையும் வேறையும் இந்த மண்ணில் பதிக்கிறோம்னா தினந்தோறுமான போராட்டங்களாக எங்களுடைய இது இருக்குது. இந்த மண்ணில் ஒவ்வொரு வேர்வைக்கு பதில் ரத்தத்தை சிந்துறோம். ஏன்னா ஒரு காளை உரிமையாளர்கள்னாலும் சரி, ஒரு மாடுபடி வீரர்கள்னாலும் சரி, தொடர்ச்சியாக வருடந்தோறும் முழுவதும் ஒரு காளைகளுக்கு நீச்சல் பயிற்சி, ஓட்டப்பயிற்சி, அதே இது இந்த மாடுகளுடைய பெண்களும் ஆண்களும் சிறு குழந்தைகளும் முதியோர்களும் அந்த மாட்டோடைய உருண்டு பிறண்டு தன்னுடைய பிள்ளைகளாக இந்த மாடை வளர்க்கக்கூடியதான் தென் தமிழகத்தில். அது மதுரை மாநகரத்தில், மதுரை மாவட்டத்தில் அது தாய் பூமியானது ஜல்லிக்கட்டு பூமி. அந்த தாய் பூமியில் அந்த மாடுகளை நேசிக்கக்கூடிய மதுரையினாலே அடையாளம் ஜல்லிக்கட்டு தான். அந்த ஜல்லிக்கட்டுக்கு உயர்ந்த ஊர் மதுரை தான். அப்படின்ற இடத்துல இந்த மாடுகளை எங்களுடைய அடையாளமாக தான் இருக்குது. அது ஆதார் கார்டில் உள்ளதான் ஏற்றலை. அந்த மாடுகளை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு மாடுகளுக்கு தீவனத்தை மனிதன் நாம் பட்னியாக கிடந்தா கூட அந்த மாடை பட்னியாக போட மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாடுகளை கண்ணும் கருத்துமா வளர்க்கக்கூடிய, அது ஒரு வீரன் ஒரு போருக்கு சென்று எந்த அளவுக்கு சென்று வரானோ அது மாதிரி தன்னுடைய தாய் வீரத்துணூறு கொடுத்து அந்த வீர மகனை மாவீரனை அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வென்று வரானான்ற அந்த நோக்கத்தோடைய தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. தென் மாவட்டம் மட்டும் இல்லை, அது தென் மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா இது மான பிரச்சனை. மதுரை அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டில் அந்த 3 ஊரில் உள்ளூரில் அவுக்கிறத பார்த்தீங்கன்னா சோறை கூட திங்க மாட்டேன். காலைல பொங்கல் அன்னைக்கு வெண்பொங்கலை சக்கரை பொங்கலை கூட வைக்க மாட்டேன். அந்த ஜல்லிக்கட்டை திறந்து வைந்தேன் சாயந்தரம் போல முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். பொதுவாக இதுக்குன்னு தனி பயிற்சிகள் தேவைப்படுதா, இல்லை எத்தனை நாட்கள் பயிற்சிகள் கொடுக்குறீங்க? காளைகளுக்கும் சரி மாடுபிடி வீரர்களுக்கும் சரி என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் வழங்குறீங்க? பொதுவாக மாடுபிடி வீரர்களுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வருஷம் முழுவதும் ஒருத்தனுக்கு சொல்லால் தெரிஞ்சுக்கிடுவான், ஒருத்தனுக்கு செயலால் புரிஞ்சுக்கிடுவான், ஒருத்தன் சொன்னோன்னே அதை தெரிஞ்சுக்கிடுவான். ஒருத்தன் அந்த இடத்துல நடைமுறையை சொல்லி அவனை திட்டி அவனை மூளையில் கோபத்தை ஏற்றி
நம்ம ஊரையும் பேரையும் பதிக்கணும்டா என்னடா அப்படின்னு சொல்லி அவனுடைய வீரத்தை உள்ள இருக்கக்கூடிய அந்த சுரக்காமல் இருக்கக்கூடிய வீரத்தை கூட எச்சி எந்த அளவுக்கு உமிழ் நீர் சுரக்குதோ அந்த அளவுக்கு தன்னுடைய வீரத்தை சுரக்க வைக்கிறதுக்கு அந்த உணர்வு ரீதியாக பேசி அந்த உணர்வை தூண்டுறதும், காலையில் எந்திரிச்சு அவனை ஃபிசிக்கல் ரீதியாக இந்தியன் ஆர்மியில் எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸை இது பண்ணுறாங்களோ அதை தாண்டி இது பண்ணுவோம். ஏன்னா இந்தியன் ஆர்மியில் கூட ஃபிசிக்கல் ரீதியாக இது பண்ணுறாங்களே, வேர்வைக்கு போல ரத்தத்தை சிந்திக்கிட்டே இருப்பான். எந்த அளவுக்கு கடினமாக பயிற்சியில் ஈடுபடுறானோ அவன் மேட்ச்சில் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒன்றல்ல ரெண்டல்ல கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட வீரர்களை களமாடி அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாரத்தில், தென் தமிழகத்தில் எத்தனையோ வீரர்களை ஒரு முடக்கத்தான் மணி 59 முறை சிறந்த வீரர் வாங்கியிருக்கானா. ஒட்டுமொத்த எனக்கு தெரிஞ்ச திறமைகளை மற்ற வீரருக்கு கற்றுக் கொடுத்து எத்தனை வீரர்களை சிறந்த வீரர் ஆகியிருக்கும். அதே மாதிரி நண்பர் ராஜாஜி, கோட்டைமேடு ராஜாஜி ஆகச்சிறந்த ஒரு மாடுபிடி வீரர், இன்னைக்கு ஒரு நல்ல காளை உரிமையாளர், இன்னைக்கு ஜல்லிக்கட்டினுடைய மாநில பொதுச் செயலாளர். இன்னைக்கு 2 பேரும் எங்களுடைய திறமையை மற்ற வீரருக்கு சொல்லிக் கொடுக்கணும், கல்வியை தான் வித்துட்டாங்க, இந்த பாரம்பரியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், உலக தரத்துக்கு எடுத்து கொண்டு போகணுன்ற நோக்கத்தோடைய இந்த ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீரனையும் நேசித்து நல்லா சமூக சேவையோடைய அந்த பாரம்பரியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் மதுரை டாக்டர் முடக்கத்தான் மணி. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு மாடுபிடி வீரராக நீங்கள் வந்து களத்தில் இறங்கி விளையாடுறதுக்கு எந்த அளவுக்கு மனதைரியம் இதை வந்து பிளான் பண்ணுறீங்க? இது வந்து பயிற்சி வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரத்தனம் வந்து செஞ்சுறீங்க, எப்படி இது இருக்குது? அது ஒரு வீரம், ஜல்லிக்கட்டுன்றது ஒரு வீரம். எங்களுக்கு எல்லாமே மணின்னே ராஜாஜன் தான் சொல்லித்தராங்க. பயம் இருக்கக்கூடாது, ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் பயம் இருக்கக்கூடாது. பல்லாயிரக்கணக்கான வீரர்களை மணின்னு ராஜாஜன் உருவாக்கியிருக்காங்க. அதில் நான் ஒரு வீரன், சிறந்த மாடை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து நாங்கள் பிடிப்போம், நல்ல நல்ல மாடாக பிடிச்சிக்கிருக்கோம். என்ன மாதிரியான பயிற்சிகளை நீங்கள் எடுக்கிறீங்க? காலையில் ரன்னிங் போகிறது, ஒர்க் அவுட்டு, விரதம் இருக்கிறது, ஜிம்முக்கு போகிறோம், எல்லா பேரும் ரெடி ஆகியிருக்கோம். நல்ல நல்ல உடற்பயிற்சி எல்லாமே ரெடி ஆகியிருக்கோம். என்ன மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்றீங்க நீங்கள்? நார்மலான சாப்பாடு தான், நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கு இருக்கோம். சரி, ரைட், ஓகே சார். இப்போ நீங்கள் இந்த காளைகளுக்கு எதுவும் ஸ்பெஷலான உணவுகளாக கொடுக்குறீங்களா? அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணியிருப்பீங்களா? ஆமாம், இப்போ ஜல்லிக்கட்டு நெருங்க நாங்கள் வந்து ஒரு 16 வகையான தீவனங்களை ரெடி பண்ணி, என்னென்ன மாதிரி தீவனங்கள்? சோளம், கம்பு, மக்காச்சோளம், உடக்குருணை, இந்த மாதிரி ஒரு 16 வகையான தீவனம், பேரிச்சம்பளம் எல்லாமே கலந்தா மாட்டுக்கு நல்ல ஒரு டெம்பர் கிடைக்கும். அந்த காலத்தில் நின்று விளையாடுறதுக்கு அந்த டெம்பர் நல்லா உதவும். அதனால் இப்படி அந்த ஜல்லிக்கட்டு டயத்தில் ஸ்பெஷலாக வச்சு கவனிச்சுக்கிட்டே இருப்போம் நாங்கள். எவ்வளவு செலவு பண்ணுவீங்க சார் ஒரு மாதத்திற்கு? இந்த காளைகளுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க பொதுவாக? ஒரு நாளைக்கு எப்படி 200 செலவாயிரும். ஸோ சாப்பாடு இந்த ஜல்லிக்கட்டுக்குன்னு சிறப்பாக பயிற்சி கொடுக்கும்போது அதற்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? பொதுவாக அந்த காளை வென்று வருவதற்கு பயிற்சி கொடுக்குறீங்க, அது எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? அது இப்போ செலவுன்னா நம்ம கணக்கே பண்ண முடியாதுங்க. இப்போ பல ரூபா செலவாகுது. இது செலவுக்காக நாங்கள் பார்க்கல, எங்களுக்கு கலாச்சாரம் பண்பாடு இதை காப்பாற்றணும். நாங்கள் இருக்க வரைக்கும் நாங்கள், அதுக்கப்புறம் எங்கள் பையங்க இருக்காங்க, அப்படியே வரிசையாக பண்ணணும். அதுக்காக செலவெல்லாம் நாங்கள் யோசிக்கிறதுல நிறையா செலவாகுது, நான் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே. ஸோ பொதுவாகவே இப்போ கேட்டிருப்பீங்க, ஒரு ஜல்லிக்கட்டு குறிப்பாக நம்ம வந்து தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய இந்த அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் இந்த ஜல்லிக்கட்டுகள் போட்டிகள் பார்க்கறதுக்கு ரொம்ப நம்ம ஈஸியாக பார்த்துடுறோம். பட் அந்த ஜல்லிக்கட்டு போட்டி பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு காளைகளுக்காகட்டும், மாடுபிடி வீரர்களுக்கும் ஏகப்பட்ட பயிற்சிகள் தேவைப்படுது. இது உண்மையிலே சொல்லப்போனால் வந்து உயிரையும் பணயம் வைத்து விளையாடக்கூடிய ஒரு வீர விளையாட்டாக தான் அதை பார்க்குறாங்க. இந்த வீரர்கள்ட்ட பேசும்போது, உங்களுடைய பயிற்சி எடுக்கும்போது பார்க்கும்போதே நமக்கு பார்த்தீங்கன்னா, பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து பலருக்கு இங்கே ரத்த காயங்கள் ஏற்படக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. பார்ப்பதற்கே வந்து நமக்கே பதட்டமாக இருந்தது. இப்பேற்பட்ட வீர விளையாட்டு வருகின்ற பொங்கல் அன்று அந்த வீர விளையாட்டை நம்ம எல்லாருமே நம்ம தொலைக்காட்சியில் பார்ப்போம். ஆனால் அதற்கு முன்னாடி இந்த வீரர்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரியப்படுத்திடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.